ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இப்போ நம்ம அடுத்தது நான் கணிதத்திலிருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கணிதம்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு முக்கியமான டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல்னு கேட்பான். ஸோ எக்ஸாம் வேற கிட்ட நெருங்குது எல்லாருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தாலே போதும், தேவையில்லாமல் நிறைய படிக்கிறத விட்டுட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தாலே போதும். அதனால புள்ளியியலை நீங்கள் எவ்வளோ படித்தா போதும், எந்த அளவுக்கு அதில் கேள்விகள் கேட்பான், எதை மட்டும் முக்கியமாக கவர் பண்ணால் போதும் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த புள்ளியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம நொடிகளில் போட்டுடலாம். நான் சொல்கிறது நிமிடங்கள் இல்லை, நொடிகளில். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்து போடுறதை விட இது என்ன பண்ணலாம், ஒரு 30 நொடி 35 நொடி, ரொம்ப பொறுமையாக போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போட்டுடலாம். இல்லைன்னா 15 நொடி 10 நொடிகள்லாம் கூட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நான் அதில் 3 டாபிக் தான் வரப்போகுது. அது எப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரையும் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே காமனாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இதில் என்ன கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக கேட்பான். ஒன்று பார்த்தீங்கன்னா அன்குரூப்டு டேட்டா. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா அன்குரூப்டு டேட்டா, இன்னொன்று கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டா, அன்குரூப்டு டேட்டா. கண்டினியூஸ் டேட்டானா தொடர்ச்சியான தரவு அப்படின்னு சொல்லலாம். இது இதுவும் தரவு தான், ஆனால் சேகரிக்கப்படாத தரவுன்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு அலைன் இருக்காது, ஒரு ஒத்துமையா இருக்காது. எப்படியே ஒரு மொத்தமாக நம்பர்ஸ் கொடுத்து கண்டுபிடின்னு இருப்பான். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வருமானா இது வர்றது இல்லை. கண்டினியூஸ் டேட்டா அதிகமா இல்லை, மேக்ஸிமம் இது வர்றதே இல்லை. நம்மளை கேட்கறதுக்கு எல்லாமே அன்குரூப்டு டேட்டால இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளேஷன் இருக்கும். அந்த டேபிளேஷன்ல f of x சமேஷன் ஆஃப் x என்னென்னவோ ஃபார்முலாலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி டேபிளேஷன்ல டேட்டா கொடுத்துருவான். அந்த டேட்டாவை வச்சு நீ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஆனால் இது அப்படி இல்லை, நம்பர்ஸ் கொடுத்துருவான். தொடர்ச்சியா ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருவான். இப்போ 7, 8, 9, 10 இந்த மாதிரி கண்டினியூஸா நம்பர்ஸ் கொடுத்துருவான். அதுல இருந்து நீ கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துலையுமே கண்டுபிடிக்க போறது நம்ம 3 விஷயங்கள் தான். அந்த 3 விஷயங்களை தான் இது ரெண்டுத்துலையுமே நீ கண்டுபிடிக்க போற. ஆனா இதுல கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது டேபிளேஷனா கொடுத்து அதுல நீ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுலயும் ஃபார்முலா இருக்கு. நம்ம ஃபார்முலா லெவல்லாம் போவேனா, ரொம்ப சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஈஸியா நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதுதான் நமக்கு கொஸ்டின் பேப்பர்லயே வரப்போகுது. இதுல என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பான், மொத்தம் 3 தான் கண்டுபிடிக்க போறீங்க 2 கேட்டாலும். ஸோ என்ன மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 டாபிக் தாங்க. அந்த 3 டாபிக்கை தவிர்த்து வேற கேள்விகள் வராது இதுல. ஸோ அந்த 3 டாபிக்ல எப்படி அந்த கேள்விகளை வித்தியாசமா கேட்பான்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட். நான் இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன். மோட், முகடு. ஓகேங்களா? மோட், முகடு. 2வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியன். மீடியன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை. 3rd டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு சொல்லலாம், மீன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல 2 டைட்டில், ஆவரேஜ், மீன். தமிழ்ல சராசரி. இதுதான். இந்த 3 டாபிக் தாங்க ரொம்ப முக்கியம். இதுல முதல்ல பார்க்க போறதே நம்ம இதை தான் பார்த்துருக்கணும். ஆனா ஏன் இதை 3ஆவதா எழுதி போட்டிருக்குன்னா இது ரெண்டுமே ரொம்ப 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 ஈஸி. பார்த்த உடனே எனக்கு இந்த முகடு கணக்கு நான் சால்வ் பண்றேன்னா அதிகபட்ச நொடிகள் எனக்கு 10 நொடிகள் இருந்தால் போதும். நான் சொல்றது கேட்டுக்கோங்க, 10 நொடிகள். இதுக்கு எனக்கு அதிகபட்சமா 30 நொடிகள் இருந்தா போதும். நான் சொல்றது நிமிடங்கள் இல்லை, நொடிகள். இந்த 2த்தையும் சால்வ் பண்றதுக்கு எனக்கு அதிகபட்சமா இதுக்கு 10 நொடிகளும் இதற்கு எனக்கு அதிகபட்சமா 30 நொடிகள் இருந்தா போதும். இந்த ஆவரேஜ்க்கு மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு தேவை. இது நான் 1 நிமிஷத்துல போட்டுருவோம் மேக்ஸிமம். ஓகேவா? 1 நிமிடம் எனக்கு தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றேன். இது மட்டும் பார்த்தீங்கனாலே நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரை இந்த 3 டாபிக்கே ஓவர். ஸோ இந்த 3 டாபிக்ல என்னென்னலாம் இருக்க போது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இதோட கொஸ்டின்ஸ் இருக்க போது, அதை நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லிசன் பண்ணீங்கன்னா இந்த 3 டாபிக் இந்த வீடியோ முடிக்கும் போது நீங்க கேள்வி எப்படி கேட்டாலும் போடுறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க தரவா இருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் தான். அதனால தான் நான் முதல்ல எழுதி போட்டிருக்கேன் மோட், முகடு. ஸோ முகடுனா என்ன? ஃபர்ஸ்ட் the definition of முகடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? முகடுக்கான விளக்கம் என்ன, மோட்னா என்ன, எப்படி இருக்கும் கேள்விகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மோட் அப்படின்னாலே அதிக டைம் ஆஃப் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கிறது தான் மோடுன்னு சொல்லுவாங்க. மோடோடைய டெஃபினிஷனே த நம்பர், எழுதி வச்சுக்கோங்கம்மா, த நம்பர் that can be repeated more. அதான் அதிக அளவில் வரும் எண்ணே, நான் சின்னதாக எழுதி போடுறேன், வரும் எண்ணே முகடு ஆகும்.
நான் சின்னதா சிம்பிளா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு நோட்ஸ் எழுதி போடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருப்பான். எப்படி கொடுத்துருப்பான்றதை நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ 3 4 5 3 9 8 7 4 3 3 2 1 இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் கொடுத்து இதனுடைய முகடு கான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்து முகடு கான், இதனுடைய முகடு கான், அதாவது ஃபைண்ட் த மோட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபைண்ட் த மோட் இந்த மாதிரி கொடுத்துட்டா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். உட்காந்துட்டு இது உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க ரொம்ப நேரம்லாம். இந்த முகடு கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுல எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கோ அதான் முகடு. இங்க பாருங்க 3ன்ற நம்பர் தான் இதுல என்னவா இருக்கு, 4 முறை வந்திருக்கு. 3ன்ற நம்பர் எத்தனை முறை வந்திருக்கு, 4 முறை வந்திருக்கு. 4ன்ற நம்பர் 2 முறை வந்திருக்கு. ஓகேங்களா? சோ மத்த நம்பர்ல ஒரு முறை தாங்க வந்திருக்கு. சோ 3ன்ற நம்பர் தான் எத்தனை முறை வந்திருக்கு, 4 முறை வந்திருக்கு. அப்ப இந்த எண்களினுடைய முகடு என்னன்னு பாத்தீங்கன்னா 3. இந்த எண்களுடைய முகடு என்ன, 3. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிடுச்சு. இதை சால்வ் பண்றதுக்கு 10 நொடிகள் சொன்னேன் நான் டெட்லைன். ஆனா இது 10 நொடி ஆகுமா பார்த்து சொல்றதுக்கு? கண்ணு நல்லா தெரியுதுன்னா வேகமா முடிச்சிடலாம்ல. அப்ப முகடு கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற நம்பர், ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா, முகடு கான், கீழ் வரும் நம்பர்களுக்கு முகடு கான், எண்களுக்கு முகடு கான்னு சொன்னாங்கன்னா எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் என்னவா இருந்திருக்கணும், முகடா இருந்திருக்கணும். ஓகே, இப்போ நான் அடுத்து ஒரு 2 கேள்வி எழுதி போடுறேன், பார்க்கலாம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு. பார்ட் டெஸ்ட்டும் இருக்கும் இந்த கிளாஸ்ல அப்படியே சைட் பை சைட். அதனால ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், 3வது மட்டும் கொஞ்சம் பெருசா பண்ணணும், அது அப்புறமா போகலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா இருக்கிறத மட்டுமே கவனிச்சுப்போம். ஸோ 2வது கேள்வி 4 5 5 4 3 3 3 2 2 1 4 இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நிறைய நம்பர் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இதுல 3ன்ற நம்பர் எத்தனை முறை வந்திருக்கு, 3 முறை வந்திருக்கு. அப்ப 3 சார் 3 மட்டுமா வந்திருக்கு, 4 கூட தான் சார் 3 முறை வந்திருக்கு. பாருங்க 4 கூட 3 முறை வந்திருக்கு. அப்ப 4. 5 2 முறை தான் வந்திருக்கு. 2 2 முறை தான் வந்திருக்கு. 1 1 முறை தான் வந்திருக்கு. அப்போ இந்த தரவுகள், இந்த டேட்டாவினுடைய முகடு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 எண்கள், ஒன்று 3 இன்னொன்னு 4. அப்போ இதுல 2 முகடு இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கொடுத்துட்டு ஒரு நம்பர் தான் முகடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கும் நிறைய நம்பர்ஸ், அதுதான் முகடு. இங்க 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, 4 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப 3 4 தான் இந்த டேட்டாவுடைய முகடு. தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா இப்ப ரெண்டுத்துக்கும்? சோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி இன்னொன்னு எழுதி போடுறேன், எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நம்மளை பொறுத்தவரை வேகமா போனாலே போதும், பெட்டர். அடுத்த கேள்வி 3வது கேள்வி 4வது கேள்வி ஒண்ணா எழுதி போடுறேன். நீங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்களேன், யாருக்கு தான் தெரியுதுன்னு பார்க்கலாம். சோ இந்த கேள்வியினுடைய முகடு கான் 4வது கேள்வி. ஸோ இந்த 2 கேள்விக்கும் நீங்க முகடு கான், எனக்கு முகடை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதுதான் டேட்டா, நான் கொடுத்துருக்கிற டேட்டா. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது முகடு, மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. எனக்கு முன்னாடி ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 28, இதுல 28 தாங்க அதிகமா வருது. வேற எந்த நம்பராவது அதிகமா வருதுன்னா வேற எதுவுமே வரல. 25 தான் அடுத்து 2 முறை தான் வருது. ஸோ இதனுடைய ஆன்சர் 28, அதுதான் முகடு. இதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 30 3 முறை வந்திருக்கு. ஓகேவா? 30 3 முறை வந்திருக்கு. வேற எதனா வந்திருக்கா? வந்திருக்கணும். ஏன்னா நான் தான் எழுதி போட்டேன், எனக்கு தெரியாதா? 31 3 முறை வந்திருக்கு. சோ அப்ப இதனுடைய ஆன்சர் 31 மற்றும் 30. அப்ப 31 ஒரு முகடு, 31 ஒரு முகடு. ஓகேங்களா? 30 31 ஒரு முகடு. ஓகேவா? அப்ப இதுல 2 முகடு இருக்கு, இதுல ஒரு முகடு தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு முகடு கண்டுபிடிக்கிறது ஈஸியா தெரிஞ்சிச்சு. மானா இதுக்கப்புறம் கேள்வி எழுதி போட போறேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது நான் நடத்திடுறேன். முகடுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது இடைநிலை. ஓகேவா? சோ இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? The second topic is median. தமிழ்ல பாருங்க, எவ்வளவு தமிழ் எவ்வளவு ஒரு நல்ல லாங்குவேஜ்ன்றது பாருங்க. அவனே தெளிவா சொல்லிட்டான். இடைநிலை, இடைப்பட்ட நம்பர் அப்படின்றது தான் அர்த்தம். இடைநிலைன்னா என்ன? இடைப்பட்ட நம்பர். ஓகே, இங்க சில நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 5 1 2 4 6 7 8 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். இது எல்லாமே கலந்து இருக்கா? எங்கேயோ ஒரு நம்பர் 1ன்றது முதல்ல வரணும், அது 3வது இடத்துல இருக்கு. இந்த மாதிரி கலந்து இருந்தா இடைநிலை கண்டுபிடிக்க சொல்றான். ஃபைண்ட் த மீடியன்.
ஃபைண்ட் த மீடியன், இடைநிலை காண். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நம்பர் இருக்குல்ல இதை ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிருங்க. என்ன ஆர்டரில் எழுதிருங்க? அசெண்டிங் ஆர்டரில் எழுதிருங்க. இதை ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் எழுது. 1, அதாவது ஏறு வரிசையில் எழுத சொல்கிறோமா, அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். 1 முதல்ல எழுதிக்கோ. 1க்கு அடுத்து என்ன வரும்? 2, 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 8. இந்த மாதிரி எழுதிக்கோங்கம்மா. இப்போ எண்ணி எழுதிட்டு 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 நம்பர் இருக்கு. இதனுடைய இடைநிலை காணா சரிசமமா பிரிக்கணும். என்னை பொறுத்தவரை எப்படி பிரிக்கணும்? சரிசமமா பிரிக்கணும். இப்போ 4 வரையும் நான் சரிசமமா பிரிச்சிடறேன். இந்த பக்கம் 4 நம்பர் சரிசமமா பிரிச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நம்பருமா இருக்கும்? 4.5. அதுதான் இப்போ இந்த எண்களினுடைய இடைநிலையா இருக்கும். புரியுதா சொல்றது? இப்போ நான் சரிசமமா பிரிக்கிறேன். இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுறேன், அந்த பக்கம் 4 நம்பர் விட்டுறேன். ஏன்னா நம்பர் என்ன இருக்கு? ஈவன் நம்பர் இருக்கு. அப்ப இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 விட்டுறேன். அப்போ 4.5. இதுக்கு தான் ஒரு ஃபார்முலா சொல்லுவான், n + 1 / 2 அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த 8 நம்பர் இருக்கா, அந்த 8 தான் n-னுடைய மதிப்பு. ஸோ 8 + 1 9, 9 2ஆல் வகுத்தா 4. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இது மாதிரி எடுத்துட்டேன். ஸோ ஃபார்முலா இருக்குமா, நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? இதுவே இப்போ சார் 8 நம்பர் இருக்குதுன்னா 4 நாளாக பிரிச்சுட்டீங்க. இப்போ இதில் நான் 9ன்னு ஒரு டேட்டாவை கொடுத்துட்றேன் சார். 9ன்னு ஒரு டேட்டாவை புதுசாக கொடுக்குறேன் சார். அப்போ நீங்கள் இங்கே 9ன்னு புதுசாக எழுதணும்ல. அப்போ எழுதுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே, நான் இங்கே தனியாகவே எழுதி காமிக்கிறேன். இப்போ இது 8 டேட்டா காணுது. இதே 9 டேட்டா கொடுத்தா 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 டேட்டா கொடுத்தா என்ன பண்ணணும்? சரி சமமா பிரிக்கும். 4 பிரிச்சுட்டியா? இந்த பக்கம் ஒரு 4 பிரிச்சுட்டியா? இந்த பக்கம் 4 விட்டுட்டேன், அந்த பக்கம் 4 விட்டுட்டேன். இப்போ சென்டரா என்ன நம்பருமா இருக்கு? 5. அப்ப 5 தான் பதில். ஓகேவா? 5 தான் பதில். முடிஞ்சிச்சா? சோ இப்போ சென்டரா இருக்கக்கூடிய நம்பர் 5. அப்ப 5 தான் உன்னுடைய விடையா இருந்திருக்கணும் இடைநிலைக்கு. குட். சோ அப்போ இடைநிலைனா ஒண்ணும் கிடையாது. இப்படி பிரிச்சு இருக்கிறத என்ன பண்ண போற? சென்டரா இருக்கிற நம்பரை எழுத போற. இதே மாதிரி டபுளா பிரிச்சு சென்டரா இருக்கிற நம்பர் எழுதுனா இடைநிலைன்றது முடிஞ்சிருச்சு. அப்ப ஈஸியான ஒரு கேள்வி. இதுவும் அட்டெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடாதீங்க, கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களை. ஓகேவா? சரி, இப்போ நான் இதுல உங்களுக்கு இடைநிலை கண்டுபிடிக்க கத்து கொடுத்துட்டேன். இதே நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கேட்கிற கேள்வி நான் இப்போ எழுதி போட போறேன். அந்த கேள்விக்கெல்லாம் நீங்களும் கண்டுபிடிக்கலாம், நானும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு கேள்வி நம்மளால சேர்ந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். குட். சரி, இப்போ உங்களுக்கு நான் கேள்வி எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா முகடு கண்டுபிடிக்கணும். குட். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் ஒரு 2 क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அப்படியே 2 போட்டுருவீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே தெரியும். முகடுன்றது ஈஸி தான். நான் ஆல்ரெடி முகடு மீடியனும் எடுத்துட்டேன். ஸோ ஈஸி தான். ஸோ முகடு, இதுல எது முகடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே முகடு இல்லைன்னு சொல்ல முடியாது. 74 2 முறை வந்திருக்கா, வேற எந்த நம்பரும் வரல. அப்போ இதனுடைய முகடு என்னன்னா 74. 10 நொடி கூட ஆகல, முடிச்சுட்டு தானே. அப்ப ஈஸி தானே. அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த கணக்குல எதனா நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கா? ஓகே, 55 ஒரு முறை தான் இருக்கு, 51 ஒரு முறை தான் இருக்குது, 62 ஒரு முறை தான் இருக்குது, 71 ஒரு முறை தான் இருக்குது, 50 ஒரு முறை தான் இருக்குது, 32 ஒரு முறை தான் இருக்குது. என்ன சார் எல்லாமே ஒரு முறை தான் இருக்குது, இதுல போய் எப்படி முகடு நான் சொல்றது? எல்லாமே முகடா அப்படின்னு கேட்டுறாதீங்க. முகடு இல்லை. பதில் இப்படி கூட கேட்பான். சம்டைம்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இப்படி கூட வைப்பான். இப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா முகடு இல்லை, நோ மோட். ஓகேவா? மோட் இல்லை இதுல. ஓகேவா? ஏன்னா எல்லாமே ஒரு முறை தான் இருக்கு. ஓகே. சோ தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா 43 36 36 2 முறை இருக்குமா? ஓகேவா? 36 2 முறை இருக்கு. வேற எதனா நம்பர் இருக்கா 2 முறை? 25 2 முறை இருக்கு. ஓகேவா? 25 2 முறை இருக்கு, 36 2 முறை இருக்கு. வேற எதனா இருக்கா? குட். பார்க்கலாமா? வேற எதுவும் இல்ல. அப்ப இதனுடைய முகடு என்னன்னா 36 1 25 1. ஏன்னா 2 முறை 36 இருக்கு, 2 முறை 25 இருக்கு. அடுத்தது fourth क्वेश्चन. முகடு பாத்தீங்கன்னா 20ன்ற நம்பர் 3 முறை இருக்கு. சோ இதனுடைய முகடு என்ன? 20. அப்ப இதெல்லாம் தான் பதிலே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் 74, இரண்டாவது क्वेश्चन உடைய ஆன்சர் முகடே இல்லை, மூன்றாவது क्वेश्चन உடைய ஆன்சர் 36 25, நான்காவது क्वेश्चन உடைய ஆன்சர் 20. சோ இத சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகல. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா அதை விட கம்மியா தான் ஆகும். ஏன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால ஒழுங்கா பண்ணுங்க. சோ நான் அடுத்த கேள்வி எழுதி போடுறேன், பார்க்கலாம். அடுத்த கேள்வி ஒரு 4 கேள்வி எழுதி போறேன். அந்த 4 கேள்விக்கு நீங்க பதில கண்டுபிடிச்சீங்க, முகட க்ளோஸ் பண்ணிக்கலாம். குட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 கேள்விகள் எழுதியிருக்கேன். 4 கேள்விகளுக்கு பதில் இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் வேணா ஒரு 2 நிமிஷம் சைலண்டாக இருக்கட்டுமா? ஒரு நிமிஷம் சைலண்டாக இருக்கேன். இந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டக் டக் டக்குன்னு ஆன்சர் போட்டுனே வாங்க. 5வது கேள்வி என்ன ஆன்சர், 6வது கேள்வி என்ன ஆன்சர், 7வது கேள்வி என்ன ஆன்சர், 8வது கேள்வி என்ன ஆன்சர் போடுறீங்களா?
ஈஸி தானே, பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாமே. ஸோ முதல் கேள்வியினுடைய முகடு என்ன? 5வது கேள்வியினுடைய முகடு பதிலும் நான் சொல்ல தான் போறேன், நீங்க கீழே போட்டால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 5வது கேள்வியினுடைய முகடு 3, ஏன்னா 3 தான் அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? 6வது கேள்வியினுடைய முகடு 4, 7வது கேள்வியினுடைய முகடு 71, 8வது கேள்வியினுடைய முகடு 11 இருக்கு, 9 இருக்கு, ரெண்டுமே இருக்குமா 3 முறை, அப்ப 11 9. ஓகேவா? பதில் முடிஞ்சிச்சா? ஒரு நிமிஷம் கூட ஆகல எனக்கு, உங்களுக்கும் ஆகாது. ஓகேவா? சோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாங்களா? ஈஸி தான். குட். சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை காண சொல்லியிருக்கேன். சோ இப்போ 4 கேள்விகளுடைய இடைநிலை, தட் மீன்ஸ் ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. குட். ஓகே, நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மீடியன் அப்படின்னாலே, இடைநிலை அப்படின்னாலே இருக்கக்கூடிய நம்பரை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க, ஏறு வரிசையில் எழுதுங்க. இப்போ நான் ஏறு வரிசையில் எழுதுனா இதுல எது சின்ன நம்பர்? 66. அடுத்த நம்பர் 30 தான் சின்ன நம்பருங்க, 30. அடுத்தது 66. முடிச்சுட்டா ஒரு டிக் மார்க் போட்டுக்க, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். அடுத்தது 81, அடுத்தது 83, அதுக்கப்புறமா 86. இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டேன். சோ இருக்கிற நம்பர் வந்து ஆட், ஒற்றைப்படை என்ன இருந்துச்சுன்னா ஆட், ஒற்றைப்படை என்ன இருந்துச்சுன்னா சமமா பிரிங்க. இப்போ 5 நம்பர் இருக்கா, இந்த பக்கம் 2 விட்டுட்டேன், அந்த பக்கம் 2 விட்டுட்டேன். இப்போ நடுவில் என்ன இருக்கு? 81. அப்ப இந்த எண்களுடைய மீடியன் என்னன்னு பாத்தீங்கன்னா 81. இந்த எண்களுடைய மீடியன் என்ன? 81. ஓகேவா? அதே மாதிரி 2வது கேள்வி, இதையும் ஏறு வரிசையில் அமைச்சுக்கோங்க. ஏறு வரிசையில் அமைக்கணும்னா சின்ன எண் எதுன்னு பாத்தீங்கன்னா 37. அடுத்த எண் 38. 37 முடிஞ்சிச்சு, 38 முடிஞ்சிச்சு. அடுத்தது 38க்கு அடுத்தது என்னங்க இருக்கு? 44, 44, 45, 46, 49, 51, 55. எல்லாமே ஏறு வரிசையில் எழுதியிருக்கேன், ஒன்றும் அல்ல, ஏறு வரிசையில் எழுதியிருக்கேன். இப்போ இதுல எத்தனை நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர் இருக்குங்க. 8 நம்பர் இருந்தா இந்த பக்கம் 4 விட்டுரு, அந்த பக்கம் 4 விட்டுரு. ஓகேவா? சரி சமமா பிரிக்கணும், அதான் நம்ம கணக்கே. சரி சமமா பிரிச்சுட்டா. இப்ப நடுவுல எந்த நம்பருமே இல்ல. இங்கன்னா கரெக்டா 81, 89 இடைநிலைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இங்க எந்த நம்பருமே இல்ல. அப்ப 45க்கும் 46க்கும் நடுவுல என்ன நம்பர் வரும்? 45.5. அப்போ இந்த 2வது கேள்வியினுடைய இடைநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா 45.5. ஓகேவா? குட். புரிஞ்சா? எப்பவுமே சரிசமமா பிரிச்சுக்கோங்க. சரிசமமா பிரிச்சுட்டு என்ன பண்ணுங்க, நடுவுல என்ன வேல்யூ இருக்கோ அதை எழுதுங்க. இதுல நடுவுல 81 இருந்துச்சு, அதனால அதை எழுதுங்க. இதுல நடுவுல 45க்கும் 46க்கும் நடுவுல என்ன இருந்தது? 45.5. எப்படி பார்த்தாலும் நீங்கள் சரிசமமாகத்தான் பிரிக்க போகிறீர்கள், அதுதான் மேட்டர். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, இதையும் நான் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறேன். எது சின்ன நம்பர் இருக்கிறதுலே? 67, 67, 68, 69, 70 2 முறை இருக்கா? 3 முறையே இருக்கு. அதுக்கப்புறமா 71, 70 3 முறை இருக்குமா? ஸோ முகடுன்னு கேட்கல, 71. ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 நம்பர் இருந்தா இந்த பக்கம் 3 விட்டுரு, இந்த பக்கம் 3 விட்டுரு. நடுவில் ஒரு நம்பர் மீந்து இருக்கா? 70. அப்போ 70 தான் இதனுடைய இடைநிலை. அப்போ 3வது கேள்வியினுடைய இடைநிலை, தட் மீன்ஸ் மீடியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70. ஓகேவா? 70 முடிந்ததா? 3வது கேள்வி ஓவர். குட். இப்படி கூட கேள்வி கேட்கலாம். இப்போ 3வது கேள்வியில என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பான்னு பாத்தீங்கன்னா, 3வது கேள்வியில் முகடும் கான் இடைநிலையும் கான். இப்ப முகடு வந்து என்ன? 70, இடைநிலையும் 70. ஓகேவா? வந்துச்சுல. இப்போ ஏன்னா 70ன்ற நம்பர் தான் அதிகமா ரிப்பீட் ஆயிருந்துச்சு தேர்ட் கொஸ்டின்ல. என்னென்ன நம்பர் இருந்ததுமா? 67 இருந்தது, 68 இருந்தது, 69, 70 3 முறை இருந்துச்சு, 71 இருந்துச்சு. கரெக்டா? இதான இருந்த நம்பர். இதுல 70 தான் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ முகடு வந்து மோட் வந்து என்னது? 70. இதை நான் சரிசமமா எழுதும் போது 70 தான் சென்டர்ல இருக்கு. அப்போ மீடியன் இடைநிலையும் வந்து என்னது? 70. இந்த மாதிரியும் உன்னை கேள்வி கேட்கலாம். ரெண்டுத்தையுமே கண்டுபிடிங்க அதுல அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இல்லையா, ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சு அதனுடைய வித்தியாசத்தை கண்டுபிடி. இப்ப ரெண்டுத்தினுடைய வித்தியாசம் என்ன? 0. ஏன்னா இதுவும் 70, அதுவும் 70, 0 வந்துச்சு. ஸோ 0 கூட ஆன்சரா இருந்திருக்கலாம். ஓகேயா? குட். ஸோ அடுத்த கேள்வி, 4வது கேள்வி பாருங்க. 51, 55, 46. முதல்ல ஏறு வரிசையில் எழுதுவோம், அதான் நம்ம வேலை. ஸோ இருக்கிறதுல சின்ன நம்பர் 46. 46ன்ற நம்பர் 2 முறை வந்திருக்குமா? ஸோ முடிச்சிட்டேன். அடுத்தது 47, அடுத்தது 51,
1 51 2 முறை வந்திருக்கு. எழுதுங்க. 2 முறை வந்தா 2 முறை எழுதுங்க. கை வலிக்குதுன்னு ஒரே முறையோட விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா 53, அதுக்கப்புறமா 55. ஸோ இந்த மாதிரி டிக் மார்க் ஏன் போடுறேன்னா எனக்கு பார்க்கும்போது மீந்த நம்பரை மட்டும் பார்ப்போம். திருப்பி நான் தேவையில்லாமல் எல்லா நம்பரையும் இன்னொரு முறை பார்க்க மாட்டேன். ஸோ இதுதான் ஃபாஸ்ட், இப்படி தான் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ டிக் மார்க் போட்டுட்டே வாங்க. இப்போ இதெல்லாம் நான் எழுதிட்டேன்னா குட். இப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 நம்பர் இருக்கு. ஸோ சரிசமமாக பிரிங்க. ஸோ சரிசமமாக பிரிச்சா 8 நம்பர் சரிசமமாக பிரிச்சா இடைநிலை வந்து என்ன இருக்கு? 51க்கும் 51க்கும் நடுவில் என்னங்க இருக்கும்? 51 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து மேபி 51 தான் பதிலாக இருக்கணும். ஓகேவா? 51 தான், வேற எதுவுமே இல்லை. இது 3 புரிஞ்சிச்சு, இது 3 பிரிஞ்சிச்சு. இந்த 51 2 இடத்துல இருக்குல்ல, அதனால 51 தான் அதனுடைய இடைநிலையா இருக்கும். 51க்கும் 51க்கும் நடுவில் எதுவும் இருக்காது. ஸோ ஓவரா. ஸோ அடுத்து ஒரு 4 கேள்வி எழுதி போடுறேன், கண்டுபிடிச்சிடுறீங்களா? குட். அடுத்தது நம்ம எழுதி போட போறோம்னு சொன்னது 4 கேள்வி தான். இந்த 4 கேள்வியினுடைய ஒரு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ முதல் கேள்வியினுடைய இடைநிலை காண்க, மீடியன். ஓகேவா? ஸோ இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னு அவசியம் இல்லைங்க. எனக்கு கொடுத்துருக்கிற கேள்வியே அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. 12 14 17 18 20 23 24 25. ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும், பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 நம்பர் இருக்குங்க. ஸோ பிரிச்சுக்கோ, 4 நாளா பிரிச்சுக்கிறேன். இந்த பக்கம் 4 நம்பர், அந்த பக்கம் 4 நம்பர். 18க்கும் 19க்கும் 18க்கு 20க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் 19. ஸோ இதனுடைய பதில் என்ன? 19. முடிஞ்சதா? அடுத்தது எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இருங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கேள்வி புரிஞ்சிடுச்சா? அதை அழிச்சிடுறேன், தேவையில்லாம வேண்டாம். ஸோ இரண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இரண்டாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. முதல் 5 பகா எண்களின் இடைநிலை. Find the median of first 5 prime numbers. ஸோ இதுக்கு நீ prime numbers என்னன்றது தெரியணும். இப்போ அவன் டேட்டா கொடுக்கல, நம்மளையே டேட்டாவை எடுக்க சொல்றான். புரியுதா? முதல் 5 பகா எண்கள்லாம் என்னென்ன? 2ன்றது முதல் பகா எண், 3ன்றது அதுக்கு அடுத்த பகா எண், 5ன்றது அதுக்கு அடுத்தது, 7ன்றதுக்கு அதுக்கு அடுத்தது, ஸோ அதுக்கு அடுத்தது பகா எண் 11. இதுதான் முதல் 5 பகா எண்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 prime numbers இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் 5 prime numbers உடைய மீடியன். ஸோ 5 எண்கள் இருக்கா? இந்த பக்கம் 2 விட்டுறேன், இந்த பக்கம் 2 விட்டுறேன். அப்போ நடுவில் என்ன இருக்கு? 5. அப்போ இதனுடைய இடைநிலை, தட் மீன்ஸ் மீடியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 prime numbers சொல்லியிருக்கான். இதே ஃபர்ஸ்ட் 7 prime numbers கொடுக்குறான். 7 prime numbers கொடுத்துருந்தா இதுக்கு அடுத்து என்ன எழுதிருப்பீங்க? 13ன்னு எழுதிருப்பீங்க. 13க்கு அடுத்தது 17. அப்போ எத்தனை நம்பர் விட முடியும் உங்களாலமா? 2 3 5 7. 9லாம் பிரைம் நம்பர் இல்லை, அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க போறீங்க. இப்போ இதுல 3 3 விட்டுடலாம். 3 3 விட்டா 7. ஸோ 7 தான் ஆன்சரா இருந்திருக்கும். ஓகேவா? அப்படி பார்த்துக்கலாம். இல்லையா? முதல் 6 பகா எண்கள் மட்டும் கூப்பிடுறாங்க. 17 எடுத்துருங்க. 17 எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 3 3 பிரிச்சுக்கோங்க. 5க்கும் 7க்கும் நடுவில் என்ன இருக்கு? 6. 6 சொல்ற நம்பரே வருது பாருங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அடுத்தது 7வது क्वेश्चन. 17 15 9. ஓகே, நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். முதல்ல என்ன நம்பர் வரும்? 7. அடுத்தது என்ன வரும்? 9. 9க்கு அடுத்து என்ன வரும்? 13. 13க்கு அடுத்தது 15. 15க்கு அடுத்தது 17. 17க்கு அடுத்தது 21 32. ஓகே, குட். நான் இந்த கேள்வி அழிச்சிடுறேன். இப்பதான் நம்ம டேட்டா எழுதிட்டுமே. ஸோ இப்போ இதுல எது இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்கு. ஸோ இந்த பக்கம் 3 விட்டு, இந்த பக்கம் 3 விட்டு, அப்போ நடுவில் இருக்கிறது 15. அப்போ அந்த கேள்வியினுடைய விடை இடைநிலை 15. ஓகேவா? அடுத்தது இதுல வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? இதனுடைய இடைநிலை கேட்டிருக்கான். எது சின்ன நம்பர்? 15. எல்லாமே லைனா தாங்க எழுதியிருக்கான். ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் பாதி ஆக்கிடு. ஓகே, 35க்கும் 45க்கும் சார் இதுதான் சார் இப்போ புரியல பாருங்க. 3 நம்பர் விட்டுட்டேன். 35க்கும் 45க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல் நம்பர் வந்து 4. என்னென்ன நம்பர் இருக்குன்னு எதுக்குங்க? 36 37 38 39 40 41 42 43 44 இவ்வளோ நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பர் தான் 35க்கும் 40க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது நிறைய இருக்கு. ஸோ நிறைய நம்பர் இருக்கும். இப்போ நான் கண்டினியூஸா 21 23னா நடுவில் 22 இருக்கு, அதுதான் இடைநிலைன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா 35க்கும் 45க்கும் நடுவில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் எது இடைநிலைன்னு சொன்னீங்கன்னா, இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுரு, இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுரு. 40 தான் இதனுடைய இடைநிலையா இருந்திருக்கணும். என்னது? 40 தான் இடைநிலையா இருந்திருக்கணும். சார் எப்படி சார் நான் கன்ஃபியூஸ் ஆகி எங்கன்னா மாத்திக்க போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொல்லிடுறேன், தெளிவாகவே சொல்லிடுறேன். இப்போ
1 2 3 4 5 6 7 8. இப்போ இது மாதிரி கண்டினியூஸா நம்பர் இருக்குமா? இந்த பக்கம் 4 பிரிக்கிற, இந்த பக்கம் 4 பிரிக்கிற. இப்போ 4க்கும் 5க்கும் நடுவில் என்ன நம்பர் தான் இருக்கும்? வெறும் 4.5 தான் சென்டரா இருக்கும். அதனால ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா இந்த இடத்துல இது ரெண்டு நம்பருக்கும் நடுவில் நிறைய நம்பர்கள் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அப்ப நீ என்ன பண்ணு, இங்க இருக்குல்ல இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிடு. 45 + 35 கூட்டி 2ஆல வகுத்துக்கோ. கூட்டி 2ஆல வகு. 45ஓட 35 கூட்டினா 45ஓட 35 கூட்டினா 80. 80 ÷ 2 40. ஆன்சர் வந்துச்சா 40ன்னு? புரியுதா சொல்றது? இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் உள்ள நம்பர்கள் வரும்போது மட்டும் என்ன பண்ணிக்கோ, கூட்டி 2ஆல வகுத்துக்கோ. குறைந்த வித்தியாசம் எதுவுமே இல்ல, நடுவுல எந்த எண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணிடு, இருக்கிறத போட்டு. ஓகேவா? இப்ப நான் சொல்றது வித்தியாசம் புரியுதா? இது நிறைய எண்கள் வித்தியாசம் வருது. அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன், பிளஸ் பண்ணி /2 பண்ணேன். ஆனா இப்ப 21 23னா நடுவுல எந்த வித்தியாசமும் இல்ல, 22ன்னு ஒரு நம்பர் தான் இருக்கு. அதனால அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதா? சோ இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் ஒரு முறை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட லிசன் பண்ணிக்கோங்க, ஒழுங்கா டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ நம்ம அடுத்தது சராசரி, ஆவரேஜ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த மூணாவது டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி. இங்கிலீஷ்ல தான் ஆவரேஜ் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அரித்மெட்டிக் மீன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே கரெக்ட் தாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம், ஏன்னா சராசரியை வச்சு நிறைய சம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் இப்போ எடுக்க போறது இல்லை. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சராசரி எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போறேன். இதுல எதனா ஒரு டேட்டாவை கொடுத்து உனக்கு சராசரி கண்டுபிடிக்க சொல்ல போறேன். அதுதான் ஆன்சரே. ஆக்சுவலா ஆவரேஜ்க்கு ஃபார்முலா sum of numbers divided by total number. சராசரியினுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்களின் கூடுதல் வகுத்தல் மொத்த எண்கள். சோ முதல்ல புரிய வச்சிடறேன். இப்போ 5 எண்களின் சராசரி 70 அப்படின்னு, சாரி 5 எண்களின் சராசரி 70ன்னு கொடுக்கலாம். 5 எண்களின் சராசரி 70 இப்படின்னு கொடுக்கலாம். இப்போ 5 எண்களின் சராசரி 70 அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னா, the average of 5 numbers is 70. அப்போ ஆவரேஜ் வந்து 70. அந்த டோட்டல் நம்பர் என்ன, 5 நம்பர்ஸ். சோ அந்த எண்களின் கூடுதலை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இப்படிதான் இதாங்க கேள்வியா கொடுப்பான். இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் நீ தான் கண்டுபிடிக்கணும். இப்ப ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்கான், 17 கொடுத்துருக்கான். அப்ப 70 இங்க எழுதிடுறேன் சராசரி இருக்கிற இடத்துல. ஈக்குவல் டு சம் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு தெரியல, அது என்னன்றது நமக்கு தெரியல. சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை மொத்த எண்கள். எத்தனை எண்கள், 5 எண்களுடைய சராசரி தான் 70. அப்ப மொத்த எண்கள்ன்றது 5. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சமன்பாடு இருக்கு. இந்த 5 இந்த பக்கம் எடுத்துட்டு வர அப்படின்னா இந்த பக்கம் இருக்கு கீழே பெருக்க வகுத்தல் இருக்கக்கூடிய 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவாயிடும், பெருக்கல் ஆயிடும். அப்ப 70 × 5 தான் சம் ஆஃப் நம்பர்ஸ். அப்ப 75 என்னங்க, 5 7 5 350. அப்ப அந்த 5 எண்களையும் கூட்டினா உனக்கு என்ன வந்திருக்கும், 350 வந்திருக்கும். இது வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்படி கொடுக்குறான் சார், ஒரு கேள்வி கொடுக்குறான்னா இதை எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்றீங்கன்னா, 5 எண்களின் சராசரி 70னா இந்த மொத்த எண்கள் தான் 5, சராசரின்றது இது. அந்த இடத்துல எழுதிக்கோ. இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், பெருக்கல் ஆயிடும். அப்ப அந்த 5 எண்ணையும் கூட்டினாதான் என்ன வந்திருக்கும் உனக்கு, 350 வந்திருக்கும். ஆனா அந்த 5 எண் என்னன்னு தான் உனக்கு தெரியாது. அந்த 5 எண் எதுவா வேணா இருந்திருக்கலாம், உனக்கு தெரியாது. ஆனா அந்த 5 எண்ணையும் கூட்டினா என்ன வரும், 350 வரும்னு மட்டும் தெரியும் டோட்டல் நம்பர். ஓகேவா? இப்ப இந்த 350 தான் 5 எண் இருக்குல்ல, சோ 5ஆல அடிச்சா என்ன வரும், 70. அதுதான் உன்னுடைய சராசரி. ஓகேவா? இதுதாங்க சராசரியை பொறுத்தவரை ஃபார்முலாவை வச்சு அப்ரோச் பண்ற மெத்தடே. ஸோ இப்போ நான் வந்து இதுல அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு, நான் அதெல்லாம் எடுக்க போறதில்லை. இப்போ நான் எடுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எடுக்க போறது வேற ஒரு விதமான கேள்வி. எப்படின்னா சராசரி எப்படி ஃபர்ஸ்ட் சிம்பிளா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? நம்பர்களை பொறுத்தவரையும் எண்களை பொறுத்தவரையும் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். இப்போ 67 68 69 70 71 72 73 இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான எண்கள் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கான், தொடர்ச்சியான எண்கள். மீடியனும் சராசரி ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான எண்கள் 67 68 69 70 71 72 73 ஒரு கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருக்கானா இதனுடைய சராசரி கான். ஃபைண்ட் த ஆவரேஜ்.
சராசரி கான். இந்த மாதிரி உனக்கு ஒரு கேள்வி கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுக்குறான்னா உட்காந்து என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 7 எண் சார். அப்போ டிவைடட் பை 7 7 எண் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டணும். 67 + 68 + 69 + 70 + 71 + 72 + 73 இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் அடிச்சு என்ன பண்ணணும்? இங்கே ஆன்சர் எடுத்துட்டு வரணும். கூட்டுற நடக்கிற காரியம்னா ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நான் கூட்டியே காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் 67 68 69 70 71 72 73 எல்லாத்தையும் கூட்டுறோமா? 5 6 சாரி 10 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 10 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 10 20 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30. அப்புறமா 7 7 14 21 28 28 31 31 37 37 ஒரு 6 33 43 43 ஒரு 6 43 ஒரு 6 490. ஸோ 490 எல்லாத்தையும் கூட்டினா 7 ஆல்ரெடி 7 7 3. அப்போ ஆன்சர் 70. இதனுடைய சராசரி 70. இதை உட்காந்து இவ்வளோ நேரம் நான் கூட்டி இவ்வளோ நேரம் நான் கழிச்சு எனக்கு இந்த வேலைலாம் வேணாம், வகுத்துலாம். நான் என்ன சொல்லிடுவேன்னா, இப்போ இந்த எண்கள் தொடர்ச்சியா இருக்கு. எப்பவுமே சராசரின்றது நடுவுல தான் இருக்கும், நடுவுல தான் நிற்கும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சராசரி என்றது எப்பவுமே நடுவுல நிற்கும். அப்படின்னா இதுல எப்பவுமே 7 நம்பர் இருக்கா? ஸோ இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 விட்டுரு. நடுவில் என்ன இருக்கு? 70. 70 இதனுடைய சராசரி. இப்போ நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூட்டி வகுத்து காமிச்சிட்டேன். 70ன்னு வந்துச்சா? அந்த 70 நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்? டைரக்டாவே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 70 தான் இதனுடைய சராசரி. முடிந்தது. ஓகேவா? இதே இப்படிதான் இவங்க சிம்பிளா இருக்கும் கேள்வி. இதனுடைய சராசரி கான், இதனுடைய சராசரி கான்னு கொடுப்பான். இப்போ அடுத்தது ஒரு 5 நம்பர் கொடுக்குறேன். 51 53 54 சாரி 54 வேணாம், 55 57 59 இதனுடைய சராசரி கேட்கிறான். இப்போ இதுக்கு முன்னாடி கண்டினியூஸா இருந்துச்சு நம்பர், ஆனா இது கண்டினியூஸா இல்ல. ஒன்னு விட்டு தானே இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் வித்தியாசம் 22, இதுக்கு நடுவில் வித்தியாசம் 2, இதுக்கு நடுவில் வித்தியாசம் 2, இதுக்கு நடுவில் வித்தியாசம் 2. அப்போ இது தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர் ஒற்றைப்படை எண்கள், ஒற்றைப்படை எண்கள். consecutive odd numbers. அப்ப தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் எப்படின்னா வரும்? ஆவரேஜ்ன்றது நடுவுல இருக்கிறது தான். இது 5த்தையும் கூட்டி நீ 5ஆல டிவைட் பண்ணாலும் உனக்கு வர ஆவரேஜும் நான் சொல்ற மெத்தட்ல நீ கண்டுபிடிக்கிற ஆவரேஜும் ஒண்ணா தான் இருக்கும். இப்போ இது 5 நம்பர் இருக்கா? இந்த 5 நம்பர்ல இந்த பக்கம் 2 விட்டு இந்த பக்கம் 2 விட்டு என்ன இருக்குது நடுவுல? 55. அவ்வளவுதான், ஆன்சர் ஓவர். 55 தான் என்னது? ஆவரேஜ். இதே இன்னொரு கணக்கு கொடுக்குறேன். இரட்டைப்படை எண்கள் கொடுக்குறேன். ஈவன் இரட்டைப்படை எண்கள், தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள் கொடுக்குறேன். 40 42 44 46 48 இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ இதனுடைய சராசரி என்னன்னா, இந்த ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. நடுவில் இருக்கிற இந்த நம்பர் தான் சார் சராசரி 44. அப்பாடா, இதெல்லாம் டவுட் இல்லப்பா. இப்போ இது பிரிக்க வசதியா இருக்கு, டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பிரிக்கவே வசதி இல்லாத மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ 61 63 65 67 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். சார் அங்க 5 இருந்துச்சு, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 விட்டுட்டு சென்டர்னு சொல்லிட்டேன். இப்போ இங்க 4 தான் சார் இருக்கு, 4 நம்பர் தான் சார் இருக்கு, 2 பிரிச்சுட்டேன், நடுவில் எதுவுமே இல்லையே அப்படிலாம் கவலைப்படாதீங்க. இந்த 63க்கும் 65க்கும் நடுவில் என்ன நம்பர் ஒளிஞ்சிருக்கு? 64. அப்போ இதனுடைய சராசரி என்னவா இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா 64. ஓகேவா? 64 தான் இருந்திருக்கணும். வேணும்னா கூட்டி செக் பண்ணிக்கோங்க. 61 63 65 67 7 10 5 16 6 24 25 256 மொத்தம் 4 எண் இருக்கா? 4ஆல வகுத்தா 6 16 மீது இருக்கும் 4 64 வந்துச்சு பாருங்க. இதான் இவ்வளோ பெருசா கண்டுபிடிக்கிறத நான் இவ்வளவு சிம்பிளா சொல்லி தரேன். ஓகேவா? எந்த இடத்துல பயன்படும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ தொடர்ச்சியான 2 ஒற்றைப்படை எண்களை கொடுக்குறேன். 34 சாரி ஒற்றைப்படை எண்கள்ல தொடர்ச்சியான எண்கள் 34 35 36 37 இதெல்லாமே தொடர்ச்சியான எண்களா? இதனுடைய ஆவரேஜ் கேட்கிறேன். இப்போ இந்த 2ஆ பிரிச்சுட்டேன். இப்போ இந்த 35க்கும் 36க்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு? 35.5. அப்ப 35.5 தான் எதனுடைய சராசரியா இருக்கணும்? இதனுடைய சராசரியா இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 6 கணக்கு எழுதி கொடுப்பேன்.
இந்த 6 கணக்குக்குமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியை கண்டுபிடிச்சு கீழே என் கூடவே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வர போறீங்க வேக வேகமா. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போலாமா? சோ the first கணக்கு சீக்கிரம் போடுங்கம்மா. ஓகேவா? 5 கணக்கே போதும். டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? சோ முதல் கணக்கை பொறுத்தவரையும் இதனுடைய சராசரி என்னவா இருந்திருக்கணும்னா 5 எண்கள் இருக்கு, தொடர்ச்சியான எண்கள். அப்ப இந்த பக்கம் 2 விட்டுறேன், இந்த பக்கம் 2 விட்டுறேன், 73 தான் ஆன்சர். இரண்டாவது கணக்கை பொறுத்தவரையும் 4 நம்பர் தான் இருக்கு. இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டுட்டா நடுவுல 84. ஏன்னா 83க்கு 85க்கு நடுவுல என்ன நம்பர் இருக்கு? 84. அதுதான் அதனுடைய சராசரி. மூன்றாவது கணக்கை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள். சோ 2 விட்டுறேன், 96. நாலாவது கணக்கை பொறுத்தவரையும் அதே மாதிரி 2 விட்டுறேன், 84. ஐந்தாவது கணக்கை பொறுத்தவரையும் அதே மாதிரி எண்களை விட்டுறேன், 71. அவ்வளவுதான் ஆன்சர். சராசரி முடிஞ்சிச்சு. இது ஒரு சிம்பிளான மெத்தட். தொடர்ச்சியான எண்கள் வந்துச்சுன்னா இதுதான் சிம்பிளான மெத்தட். ஏன் சார் இவ்வளவு சிம்பிளாவா கேட்பாங்கன்னா இது சிம்பிள் இல்லைங்க, இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளா இப்பெல்லாம் கேட்கறது இல்லை. ஆனா இப்பயும் சம்டைம்ஸ் வந்து கேள்வி இது வித்தியாசமா கேட்கறான். எப்படி கேட்கறான் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन எழுதி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். find the average of first seven multiples of 3. மூன்றின் மடங்குகளின் முதல் 7 எண்களின் சராசரி காண். மூன்றின் மடங்குகளின் முதல் 7 எண்களின் சராசரி காண். இப்படிதாங்க கேள்வி வைப்பான். ரொம்ப பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இல்ல. மூன்றின் மடங்குகள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னா 3 டேபிள். ஒன்னு அவன் புதுசா கேட்கல. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா என்ன கேட்டிருக்கான்? மூணாவது வாய்ப்பாடு கேட்டிருக்கான். மூன்றின் மடங்குகளின் முதல் 7 எண்கள். அதாவது 1 2 சார் 2 2 சார் 1 3 சார் 2 3 சார் 4 3 3 சார் 1 3 சார் 2 3 சார் 3 3 சார் 4 3 சார் 5 3 சார் 6 3 சார் 7 3 சார். அந்த 7 வரவரையும் என்ன பண்ண சொல்றான்? அதனுடைய சராசரி காண சொல்றான். மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 னுடைய ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ். அப்ப மூணாவது வாய்ப்பாடு 7 வரை எழுதிக்குங்க. 1 3 3. அப்ப இதுதான் முதல் நம்பர். 2 3 6. இது இரண்டாவது நம்பர். 3 3 9. 4 3 12. 5 3 15. 6 3 18. 7 3 21. முதல் 7 எண்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இதுதான் கேட்டிருக்கிறது. அதாவது மூன்றின் மடங்குகளில் முதல் 7 எண்கள். அப்போ முதல் 7 எண்களுடைய மூன்றின் மடங்கு என்ன? இதுதான். அப்ப இந்த எண்களினுடைய சராசரி தான் அவன் கேட்கறான். சோ நம்பர் லைனா தூக்கி எழுது. 3 6 9 12 15 18 21. இப்ப சொல்ல பார்க்கலாம். பார்த்தோன்னு எது சராசரியா இருக்கும்? சராசரி நடுவுல இருக்கும். நடுவுல என்ன நம்பர் இருக்கு? 12. அப்ப இதனுடைய சராசரி 12. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதை கண்டுபிடிப்பியா? வருமா? கூட்டுவியா? கூட்டி 7ஆல் அடிப்பியா? அடிச்சு சராசரி கண்டுபிடிப்பியா? கண்டுபிடிக்கலாம். ஆனா எப்படி இருக்கும்? தலையை சுத்தி மூக்க தொடுற கதை. ஆனா நீ என்ன பண்ணணும்? சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? குட். ஓகே, இப்போ இதுதான் ஈஸி. இப்போ இதையே நான் வேற கேள்வியா எழுதி போறேன். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3க்கு பதிலா நான் என்ன கொடுக்கறேன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஐந்தாவது வாய்ப்பாடு கேட்கிறேன். அப்ப அஞ்சாவது வாய்ப்பாட்டில் இருக்க முதல் 7 நம்பர் எழுது. 5 10 5 20 25 30 35. எது சென்டரா இருக்கு? 3 3 விட 20. அப்ப இதனுடைய சராசரி 20. முடிந்தது. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா ஈஸி பண்ணிடுவீங்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நான் கேள்வியை மாத்தி எழுதி போடுறேன். கண்டுபிடிக்கலாமா? சோ எல்லாரும் லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ 7
நம்பர்ஸ் கேட்கல. ஃபர்ஸ்ட் 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. மூணாவது வாய்ப்பாட்டதே முதல் 9 எண்கள் கேட்குறேன். ஒரு இரண்டாவது கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு தமிழில் மட்டும் எழுதி போடுறோமா? இப்போ நான் வந்து இங்கிலீஷில் அப்படியே கொஞ்சம் கொஷின்ஸ்னா அது ஒரு சின்ன லெட்டர் தான், நான் மாற்றிக்கோங்க. 8 மடங்குகளின் முதல் 10 எண்களின் சராசரி காண். மூன்றாவது கேள்வி 9 மடங்குகளின் முதல் 7 எண்களின் சராசரி காண். இப்போ நீங்க என் கூட சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். இப்போ மூணாவது வாய்ப்பாட்டது கேட்டிருக்கான். மூணாவது வாய்ப்பாட்டது எத்தனை கேட்டிருக்கான்? 9 மல்டிபிள்ஸ். ஃபர்ஸ்ட் 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கேட்டிருக்கான். மூன்றாவது வாய்ப்பாட்டினுடைய முதல் 9 எண்கள். ஸோ எழுதிடலாமா? மூணாவது வாய்ப்பாடு 1 1 3 3 2 3 6 9 12 15 18 21 24 27. இதுதானே அப்போ மூணாவது வாய்ப்பாட்டினுடைய முதல் 9 3 சார் 27. அது வரையும் வந்திருக்கும்ல. இப்போ எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. அப்ப இந்த பக்கம் 4 விட்டு இந்த பக்கம் 4 விட்டு சென்டரா எது இருக்கு? 15. அப்ப இதனுடைய சராசரி என்ன? 15. முடிஞ்சிருச்சு. இப்ப 8 மடங்குகளின் முதல் 10 எண்களின் சராசரின்னு கேட்டிருக்கான். சோ எட்டாவது வாய்ப்பாட்டை எழுதணும். 4 8 8 2 8 16 3 8 24 4 8 32 5 8 40 6 8 48 7 8 56 8 8 64 9 8 72 10 8 80. இப்போ இதுல எத்தனை நம்பர் இருக்குன்னா மொத்தம் 10 நம்பர் இருக்கு. ஏன்னா 10 எண்கள்னு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ 10 எண்கள்ல முதல் 5 எண்கள் இப்படி விட்டுறேன், ரெண்டாவது 5 எண்கள் இப்படி விட்டுறேன். ஆமா சார், இப்பதான் சார் கஷ்டம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இடைநிலை கண்டுபிடிக்கும் போது என்ன கத்து கொடுத்தேன்? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வர நம்பர் தான் சொல்லிட்டேன். இப்ப 40க்கும் 48க்கும் நடுவுல என்னென்ன நம்பர் இருக்குன்னா 41 42 43 44 45 46 47. இதுல சரிசமமா பிரிப்பாக்கலாம். 3 3 விட்டா என்ன இருக்கு? சென்டரா 44 இருக்கு. அப்ப இதனுடைய சராசரி 44. சார் எனக்கு இப்படிலாம் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த மாதிரி சரிசமமா பிரியும் போது இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணுங்க? கூட்டுங்க. கூட்டி 2ஆல வகுங்க. வகுத்தாலும் அதே 44 தான் வரும். வந்தது விடை ஓவர். ஓகேவா? 44 தான் விடை. அடுத்தது மூன்றாவது கேள்வி. 9 மடங்குகளின் முதல் 7 எண்களின் சராசரி. அப்ப 9 டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் 7 லெட்டர்ஸ் எழுதுங்க. 1 9 சார் 9 2 9 சார் 18 3 9 சார் 27 3 9 சார் 36 4 9 சார் 36 and 5 9 சார் 45 6 9 சார் 54 and 7 9 சார் 63. ஓகே, 9 எண்கள். இந்த பக்கம் 3 விட்டு இந்த பக்கம் 3 விட்டு 36 சென்டரா இருக்கு. அப்ப இதனுடைய சராசரி 36. ஓகேவா? முடிந்தது. இப்போ இந்த கேள்வியில சராசரி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதா? இதே கேள்வி எப்படி வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மாத்தி கேட்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ சராசரியை கண்டுபிடிக்கிறது எல்லா வகையிலும் ஒரே மாதிரி தான். நான் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் நிறைய இருக்கு. அது அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு போட்டு கையோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? போலாமா அடுத்தது? ஓகே, அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. இது நான் ஒரு மாடல் தாங்க எடுக்க போறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கேள்வி எழுதி போட்டு எடுக்கணும். நான் சராசரியினுடைய பார்ட் 2 வீடியோ ஒன்று போட போறேன், சராசரிக்கான அப்ளிகேஷன் சம்ஸ் வச்சு. அதுல உங்களுக்கு கொஸ்டின் சைட்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி வைப்பேன். அப்ப இந்த மாதிரி கேள்வி இருந்ததுனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? So the first question, இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, find the value of x if the average of the numbers is 31. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்களினுடைய சராசரி என்னன்னு பாத்தீங்கன்னா 31. இவ்வளவு எண்களினுடைய சராசரி என்ன? 31 எனில் x இன் மதிப்பு காண். இப்பதான் நான் ஆவரேஜ்க்கு ஃபார்முலா எழுதி போட்டேன். sum of numbers divided by total number equal to average. இதுதான் நான் ஃபார்முலா எழுதி போட்டது. கரெக்ட் தானே? சோ இப்போ நீங்க இத தான் எழுத போறீங்க. இப்போ இத்தனை எண்கள் கொடுத்திருக்கான். இந்த எண்களை நான் மேல எழுதுறேன். ஓகேவா? இந்த எண்களை என்ன பண்ண போறேன்? மேல எழுத போறேன். 18 plus 41 plus x. xம் ஒரு எண்ணு தான். ஏன்னா x னுடைய மதிப்பு தான் நம்ம காண போறோம். x plus 36 plus 31 plus 24 plus 37 plus 35 plus 27 plus 36. இது எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் எத்தனை எண் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எண்கள் இருக்கு. இது மொத்தத்தையும் கூட்டி நீ 10ஆல வகுத்திருந்தா உனக்கு ஆவரேஜா என்ன கிடைச்சிருக்கான்? 31 கிடைச்சிருக்கான்.
ஓகேவா? இந்த 10 எண்களையும் கூட்டி 10ஆல வகுத்தாதான் உனக்கு ஆவரேஜ் என்ன கிடைக்குது? 31 கிடைக்குது. அப்ப இந்த 10 எண்ணையும் கூட்டுங்க. 18 41 18 41 36 31 24 37 35 27 36 கூட்டுங்க. 6 6 12 13 14 14 ஒரு 8 வந்து 22. ஓகே, 5 6 7 10 13 16 இதுவரையும் கூட்டினா 162 வந்துச்சு. 7 7 14 14 18 18 ஒரு 5 23 அப்புறமா 6 6 12. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிடுங்க ஃபைனலாக. நான் ரெண்டாக பிரித்து கூட்டிக்கிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி வேணால் கணக்கு போடலாம்ல. 285. ஓகேவா? மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டினா என்ன வந்தது? 285 ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ 285 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 31. இதுதான் மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டேன் ப்ளஸ் எக்ஸ். இங்க வகுத்தல் இருக்கக்கூடிய 10 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்னவாயிடும்? பெருக்கல் ஆயிடும். அப்போ 31 × 10 285 பிளஸ் எக்ஸ். 31 10 பெருக்கலாமா? 310. அப்போ 285 பிளஸ் எக்ஸ் 310. ஓகேவா? இப்போ இந்த 285 இங்க இருக்கு, இதை நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். இப்போ இதனுடைய குறியீடு பிளஸ், எதுவுமே இல்லைன்னா அங்கே பிளஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதனுடைய குறியீடு பிளஸ், அது அந்த பக்கம் போச்சுன்னா என்னவாயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 310 மைனஸ் 285. ஓகேவா? அப்போ எக்ஸின் மதிப்பு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 25. இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 25. கழிச்சு பாருங்க. 310ல் 285 போச்சுன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, 10ல் 5 போச்சுன்னா 5 வந்துடும். ஸோ இது 0. 9ல் 8 போச்சுன்னா 1. 25. ஆமாம். ஓகேங்களா? ஸோ முடிந்ததா? 11 இருக்கும், 10ல் 8 போச்சுன்னா 2. ஓகே, குட். இப்போ முடிந்தது, நமக்கு வேலை ஓவர். 25. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன வந்தது? 25ன்னு வந்தது. அப்போ இதில் கேட்டிருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்பு வந்து 25. இப்படி தாங்க சால்வ் பண்ணணும். ஒன்றும் பண்ணல, இந்த கொடுத்துருக்கிற நம்பருடைய சராசரி 31 சொல்லியிருக்கான். அப்போ அந்த எண்களை எல்லாம் மேலே போட்டுக்கிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் கொடுத்துருக்கானோ 10 நம்பர் கொடுத்துருக்கான். எக்ஸையும் ஒரு நம்பராக எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ்ன்றதும் ஒரு நம்பர் தானே, அதையும் ஒரு நம்பர், அதையும் கூட்டி 10ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குமா? 331 கிடைக்குமா? ஸோ 10 இந்த பக்கம் எடுத்துட்டு போனால் 31 × 10 310. இதெல்லாம் கூட்டினது 285. அப்ப 285 plus x equal to 310. 285 இந்த பக்கம் தள்ளனா 310 minus 285 x is equal to வந்துருச்சு. அப்ப x இன் மதிப்பு 25. இவ்வளவுதான் கணக்கு. இந்த மாதிரி கணக்கு கேட்டா ஈஸியா போட்டுருவீங்க. ஓகேங்களா? சரி. இப்போ சராசரி வந்து ஈஸியா போட்டீங்க. இதுவரையும் போதும். இப்போதைக்கு ரொம்ப குழப்பிக்க வேணாம். இப்போதைக்கு உங்களுக்கு மீடியன் கண்டுபிடிக்க தெரியும், முகடு கண்டுபிடிக்க தெரியும், சராசரி கண்டுபிடிக்க தெரியும். இப்போ நான் லாஸ்டா சில கேள்விகள் எழுதி போற ஒரு 5 கேள்விகள். அந்த 5 கேள்விகளுக்கு நீ கண்டுபிடிச்சதான் ஆகணும் டெஃபினட்டா. இப்போ அந்த 5 கேள்விகளுக்கு அப்புறமா இந்த டாபிக் ஓரளவுக்கு தரவாயிடுவீங்க. இந்த சராசரியினுடைய இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னுடைய அடுத்த வீடியோல சராசரிக்கானது மட்டுமான வீடியோ. அதுல வரும் கொஸ்டின் சைட்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். குட், போயிடலாங்களா? 5 கேள்வி டெஸ்ட். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 5 கேள்வி எழுதி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான். வேணும்னா நான் சொல்லட்டுமா? நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி டக்குன்னு போட்டுருவீங்க. டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு போட்டு எனக்கு ஆன்சர் சென்ட் பண்றீங்களா? எப்படி வேணாலும் உங்க விருப்பம். ஆனா நான் எழுதியும் போட்டுடுறேன். ஏன்னா இது எனக்கு ஒரு அப்பதான் எனக்கு ஒரு இது இருக்கும். நீங்க டக்குன்னு என் கூடவே போடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ முதல் கேள்வியினுடைய முகடு கேட்டிருக்கான். முகடு அப்படின்னும் போது என்ன நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கும் அதான் முகடு. இங்க பாத்தீங்கன்னா 2ன்ற நம்பர் 3 டைமா 4 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. குட். 4ன்ற நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆன மாதிரி தெரியுது, ஆனா அது 3 முறை தான் இருக்கு. அப்ப இதனுடைய முகடு டெஃபினட்டா 2 தாங்க. 2 தான் ஆன்சர். ஓகேவா? முகடு மோட் வந்து 2 தான் ஆன்சர். இரண்டாவது கேள்விக்கு வந்து சராசரி கேட்டிருக்கான். இப்போ இது எல்லாமே தொடர்ச்சியா இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்கள். அப்ப இதையும் பிரிச்சுடுங்க, 4 நாளா பிரிச்சுடுங்க. ஏன்னா மொத்தம் 8 நம்பர் இருக்கு. 8 நம்பர் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 நம்பர் இருக்கு. ஸோ 4 நாளா பிரிச்சுட்டேன். அப்ப இதுக்கு நடுவில் சென்டரா இருக்கக்கூடிய நம்பர் 9. 8க்கும் 10க்கும் நடுவில் 9 ஒரே நம்பர் தானே இருக்கும். அப்போ 9 தான் ஆன்சர். குட். பரவாயில்ல, குட். என் கூட சேர்ந்து நல்லா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின் ஈஸியா இருக்கும் போல இருக்கு. 82 81 80 83 79 78 சராசரி கேட்டிருக்கான். ஸோ லைனா எடுத்து எழுதிக்குங்க. 78 79 80 81 82 83. ஏன்னா எல்லாமே லைனா இருக்கக்கூடிய நம்பர், அதனாலதான் நான் லைனா எடுத்துக்கிறேன். இது சராசரினா கண்டிப்பா 3 3 பிரிச்சுக்கிறீங்க. 6 நம்பர் இருக்கிறதுனால. ஸோ நடுவில் இருக்கிற நம்பர் தான் இருக்கும். அப்போ இதனுடைய சராசரி 80.5. 80க்கும் 81க்கும் நடுவில் என்ன இருக்கும்? 80.5 தான் இருக்கும். அப்போ அதுதான் அதனுடைய சராசரி. ஓகேவா? குட். ஓகே, அப்ப இந்த கேள்வி முடிச்சிட்டேன். 80.5 இதனுடைய சராசரி. இந்த 2 கேள்வி முடிச்சிட்டேன். குட். அப்ப நான் எல்லாமே கரெக்டா போட்டிருக்கேங்க.
இப்போ நீங்க தான் பாக்கி இருக்க கேள்வி போடணும். இது 4th கொஸ்டின். ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 7 நம்பர்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 7 மடங்குகளின் முதல் 4 மடங்குகளில் முதல் 7 எண்களின் சராசரி. தமிழ்ல சொல்லிடுறேன். 4 மடங்குகளின் முதல் 7 எண்களின் சராசரி. அப்போ 4 டேபிள்ஸ் எழுதுங்க. 4 8 12 16 20 24 and then வந்து பாத்தீங்கன்னா 28. 1 2 3 4 5 6 7 நம்பர் எழுதிட்டேன். 3 விட சென்டரா இருக்கிற நம்பர் 16. அப்ப ஆன்சர் 16. முடிந்தது. ஈஸியான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, the last question. இடைநிலை காண்க. இடைநிலை எல்லாருக்குமே தெரியும். சோ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். 0 தான் சின்ன நம்பர். 0க்கு அடுத்தது 4, 4க்கு அடுத்தது 11, 11க்கு அடுத்தது 13, 13க்கு அடுத்தது 28, 28க்கு அடுத்தது 61, 61க்கு அடுத்தது 70, 33 விட்டுருக்கேன். 33 விட்டுருக்கேன். இதுக்கு தான் டிக் மார்க் போட்டும் பாருங்க, கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகுது. 33க்கு அடுத்தது 61, 70, 71, 92. ஓகே, இப்போ இதனுடைய இடைநிலைனா சென்டரா இருக்கிற நம்பர். முதல்ல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் இருக்கு. 5 5 பிரிச்சுக்கலாம். 5 5 பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டா எனக்கு இதுக்கு நடுவுல இப்போ இங்க 28 அங்க 30ன்னு இருந்துச்சுன்னா நடுவுல 29ன்னு சொல்லியிருப்பேன். ஆமா தானே? அங்க என்னென்ன இருக்கு பாருங்களேன். 28 33 இருக்கு. ரொம்பலாம் இல்லைங்க. அப்ப 28க்கும் 33க்கும் நடுவுல என்னென்ன நம்பர் இருக்கு? 29 இருக்கு, 30 இருக்கு, 31 இருக்கு, 32 இருக்கு. கரெக்டா? 29 30 31 32. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்துச்சுனாலே ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுங்கன்னு. இப்போ 28யும் 33யும் கூட்டுங்க. 8 11 5 6 61 2ஆல வகுத்தா 30.5. அப்ப ஆன்சர் 30.5. ஓவர். ஸோ 5 கேள்வி பெருசா இருக்க மாதிரி தான் இருந்தது, ஆனாலும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இதுதான் வரும். இந்த 3 டாபிக் தான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். ஈஸியாக தான் இருந்திருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மோடு, மீடியன் அண்ட் தென் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்ல இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க தான் போறோம், பார்ப்போம் அடுத்த பார்ட்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காம எங்க சேனல்ல உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னும் உங்களுக்கு வேற எதனா வந்து டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, போடுறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் தான் வரப்போகுது. நீங்க கேட்டிருந்த மாதிரி கேலண்டர், கிளாக், ஏஜஸ் எல்லா சம்ஸுமே போட தான் போறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க எங்க சேனலை. தேங்க்யூ.